டாக்டர் சிவந்தி ஆதித்தனார் காலேஜ் ஆஃப் பிசிக்கல் எஜுகேஷன் திருச்செந்தூர் இந்த ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. தமிழகத்தில் வரும் ஜூன் 1, 2 ஆகிய தேதிகளில் ஒரு சில மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது. தென்மேற்கு பருவமழை கேரள பகுதிகளில் அடுத்த 24 மணி நேரத்தில் துவங்கக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. ஜூன் 2ஆம் தேதி வரை தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். வரும் ஜூன் 1, 2ஆம் தேதிகளில் கிருஷ்ணகிரி, தர்மபுரி, திருப்பத்தூர், சேலம், ஈரோடு, நீலகிரி, கோவை மலைப்பகுதிகள், திருச்சி மற்றும் நாமக்கல்லில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. அடுத்த 2 தினங்களுக்கு தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கக்கூடும். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை 105 டிகிரி வரை செல்ல வாய்ப்புள்ளது. குமரிக்கடல், மன்னார் வளைகுடா, அதை ஒட்டிய தென் தமிழக கடலோரம், தென்மேற்கு, தென்கிழக்கு, மத்திய கிழக்கு வங்கக்கடல், லட்சத்தீவு, மாலத்தீவு பகுதிகள், அதை ஒட்டிய தென்கிழக்கு அரபிக்கடல், தெற்கு கேரள கடலோரம் சூறைக்காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் மேற்குறிப்பிட்ட பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. சென்னையில் வெப்பநிலை உச்சமடைந்துள்ளதால் மின்சார தேவை 25% அதிகரித்துள்ளது. சென்னையில் திங்களன்று 40.6 டிகிரி சென்டிகிரேட் வெப்பம் பதிவான நிலையில் அக்னி நட்சத்திரத்தின் கடைசி தினமான செவ்வாயன்று 41.3 டிகிரி சென்டிகிரேடாக உச்சமடைந்தது. வெப்பம் அதிகரித்துள்ளதால் சென்னையில் ஏசி பயன்பாடு அதிகரித்து மின்சார தேவை 2 வாரங்களில் 25% அதிகரித்துள்ளது. மே 17 அன்று 3519 மெகாவாட்டாக இருந்த மின்சார தேவை மே 27 அன்று 4400 மெகாவாட்டாக 25% அதிகரித்துள்ளது. சென்னையில் தினசரி மின்சார நுகர்வு மே 19இல் 7.3 கோடி யூனிட்டுகளாக இருந்து மே 27இல் 8.85 கோடி யூனிட்டுகளாக 20% அதிகரித்துள்ளது. சென்னையில் மின்சார தேவை அதிகரித்துள்ள நிலையில் தமிழக அளவில் மின்சார தேவை 16,500 மெகாவாட்டில் இருந்து 17,400 மெகாவாட் வரையில் சீராக தொடர்கிறது. டாக்டர் சிவந்தி ஆதித்தனார் காலேஜ் ஆஃப் பிசிக்கல் எஜுகேஷன் திருச்செந்தூர் அட்மிஷன் என்கொயரிக்கு கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யவும்.